வணக்கம்ங்க. ஒருத்தன் ஞானிக்கிட்ட போய் கேட்டான், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, விதியாலா மதியாலா அப்படின்னு சொல்லி கேட்டான். சிலவங்க நினச்சிக்குவோம் இதெல்லாம் என் தழை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் விதி. அப்போது ஞானி சொன்னார், உன் காலை தூக்கு அப்படின்னு சொன்னார். அவன் வலது காலா இடது காலான்லாம் கேட்கல, ஒத்த காலை தூக்கிடுறார். சரி, ரெண்டாவது காலையும் தூக்குன உடனே கோவம் வந்துடுச்சு அவருக்கு. எப்படி ரெண்டு காலையும் தூக்கிட்டு நிற்கிறது அப்படி? ஒரு காலை தூக்கணும்னு சொன்னது உன்னோட மதி, ரெண்டு காலையும் தூக்கிட்டு நிற்க முடியாதுங்கிறது உன்னோட விதி. இதுதான் சிம்பிள். சில விஷயங்கள் விதியினால் நமக்கு கிடைச்சாலும் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். சிலவங்க கெட்டதே நடந்தாலும் கஷ்டமாகவே இருந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு முன்னேறி மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க. சிலவங்க ஐயோ இது என் தழை எழுத்துன்னு சொல்லி புலம்பியே வாழ்க்கையை நாசமாக்கிடுவாங்க. நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோன்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை வாழ்ந்துதான் பார்ப்போமே. மீண்டும் நாளை சந்திப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி நிறையா மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்களும் மோட்டிவேட் ஆகி உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க.